பேசுறதுக்கு அவங்க வீட்டு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. வாக்கிங் பஷர்ல அப்படியே போட்டுட்டு சுமார் எங்களை வாங்க சார் பாத்தி என்ன நம்ம அவன் வந்து லீவு கேட்கும் போது தான் தெரியுது நான் வந்து கம்பெனி எவ்வளவு பெரிய ஆளுங்க. பசிக்க வந்துட்ட கண்டு இட்லி கொடுக்கறத விட அவனுக்கு இட்லி ரெடியா இருக்குதுன்னு சொன்னா அவனோட பசி போகல அடங்கும். இப்படி காலைல 3 மணிக்கு ஒருத்தவன் கூப்பிட்டு வந்து டீ வாங்கி கொடுத்து எங்கே போவோம் எதுக்கு போவோம் ஏன் போவோன்னு தெரியாமல் கூப்பிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி ஒரு 2 பேருக்கு வந்திருக்கானுங்க. நம்ம யூ கைஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. எப்பவும் போல் நம்மளோட பிரவீன் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தவன் எதுக்கு வந்தோம், ட்ரிப்புக்கு ஏன் வந்தோம், இது எதுவுமே தெரியாமல் பழக்கம் போல் ஒரு ட்ரிப்பில் நம்ம ட்ரிப்பில் எல்லாத்தையும் ஒருத்தர் தூங்கி இருப்பான் பாருங்க. அது வேணாம் தூங்கி இருக்காது. இன்னொருத்தர் இருக்காது ட்ரிப் ஆர்கனைசர் ஒருத்தருக்கு. அவங்க வந்து இப்போ அவங்க தான் கேட்கணும், வாங்க தேர்னுக்காரு அவர்கிட்ட போய் என்ன தேர்னுக்கான்னு கேட்போம். என்ன மச்சான் என்ன பண்ணுக்கா எங்களை கூட்டு பண்ணிட்டு இங்கே ஏதோ பண்ணுங்க பிஸியா இதெல்லாம் வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் எடுத்து ஸ்நாக்ஸா? ஏன்டா தேவடி போய் சொல்றியா? உள்ள ஒருத்தவன் பின்னே வேலை செய்யல, அந்த பிள்ளை 1/2 மணி நேரமா சார்ஜ் போட்டு உக்காந்துன்னு இருக்கான். உனக்கு வந்து பின்னு தேவையான நீ ஸ்நாக்ஸ் தெரிஞ்சுக்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிபி விலாஸ். ஸோ இந்த எபிசோடில் வந்து இந்த சீரிஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. பசங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்துக்கு இருக்கிறானுங்க, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு திருப்பதி கூட்டின்னு வந்தா இவனுக்கு என்னையே திட்டுறானுங்க. இது வேற எனக்கு தெரியாதுன்னு நினச்சி ரெக்கார்ட் பண்ணுறானுங்க. வாடா வெளியே வாடா திருப்பதி போல வாடா 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 வாடா. கைஸ் வந்துட்டாங்க கைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களை. வாங்க சார் பார்ட்டி என்ன இருக்கணுமா உங்களுக்கு, எப்படி சொல்லுங்க. எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி ஒரு சொகுசு தூக்குவான். எனக்கு டீ தான் முக்கியம். என்ன டேய் எனக்கு புரியல காசு. இந்த வேலைக்கு போறவங்கலாம் வந்து என்ன எனக்கு அப்படி என்ன நீங்க அப்படி கஷ்டப்படுறீங்க அங்க போயிட்டு கேட்டா வந்து கார்பரேட் லைஃப். இவரு வாப்பா கார்பரேட் லைஃப் சொல்றாரு பாரு மச்சான். டீ தான் வாங்கி வச்சோம், பிஸ்கட் சொல்லு மச்சான். பதில் சொல்லிட்டு சாப்பிடு. வேலை செய்ய கார்பரேட் லைஃப் என்னன்னு கேட்டா வேலை செய்ய சொல்றான் மச்சான். சம்பளம் வேலை செய்ய சொல்லுவாங்களா? அரஸ்ட் பதில் சொல்லு. ஜாலியா ஒருத்தன் வந்து தன் வாழ்க்கையிலே ஜாலியா இருக்கணும்னு நினைச்சுன்னு கார்பரேட் வேலைக்கு போகிறான்பா. நீ வந்து கார்பரேட் கம்பெனிக்கு போல, நீ வேலை செய்யறது ஒரு விவசாய கம்பெனி. விவசாயத்துலனா கார்பரேட்டுக்கும் விவசாயத்துக்கு தான் பிரச்சனை. ஒரு டெப்தா வேணாவா? சரி நீ புரியுற மாதிரி எளிய முறையில நீங்க சொல்லி கொடு மச்சான். லீவ் சொல்றேன் தெரியலடா ஏதோ அதெல்லாம் விட்டுருப்பா. இப்படி இப்ப எப்படி கடந்து வந்த இவ்வளவு பெரிய சீசன் விஷயம் பேசும்போது சாதாரணமா டீயா காஃபி நம்ம தான் வாழ்க்கையில பிரச்சனையும் கடந்து இது நீங்க கடந்து போயிருங்க. நீங்க கடந்து போயிருங்க. ஏடா என்ன வேணும், டீயா காஃபியா? நீ வந்து சொகுசா தூங்கி கார் கேட்டு தரும் எதிர்பார்த்தீங்களா? எப்படி கொஞ்சம் கழுத்து தான் வலிச்சிச்சு. பல கஷ்டங்கள் பசங்களுக்கு வந்து கம்பெனில வேலை செய்யலாம் ஒரு கஷ்டம். இதை வந்து எப்படி கடந்து வரன்னு தெரியாம இப்போ பெருமாளை கும்புறது வந்துடுறான் நம்மளு. மச்சான் உன் டீ நான் குடிச்சிட்டேன், அவன் காஃபி நான் குடிச்சிட்டேன், டீன்னு தெரியாம. அவன் காஃபி நான் குடிச்சிட்டேன், அவனுக்கு காஃபி சொல்லு. கஷ்டமே இல்லை உனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். குச்சமே இல்ல. ஆமா இது ஏன் டீ இல்ல? காஃபி குடிக்கலாம். இல்ல இது காஃபி சொல்றா, காஃபி தானே சொல்றாங்க. பாவம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்கன்னா ஒரு கடையை வேலை செய்யற ஒருத்தர் தூங்கினுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வராடா. அப்ப நான் காஃபி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை. கஷ்டப்பட்டு தூங்கிங்க. அதாவது எத்தனை மணிக்கு கிளம்பணும்? தொடர்ந்து 2 மணி நேரம் காஃபி குடிக்கணும் வந்துடுறேன். நான் ஒரு காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும்னு ஒரு அக்கறை இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் டீ குடிச்சியாடா? அது எங்க இவர் வெயிட் பண்ணிடுறது காய்ஸ். இவர் வந்து ஒரு பெரிய விஐபி. இவர் வந்து ஒரு 5 மணி நேரம் நிற்கணும். இவர் காத்து நிற்கணும் கொசு வெளில வந்து என்ன என்ன போலாமா? சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கேன். ஜாலியா இருக்கணும். என்னைய பார்த்தா ஜாலியா இருக்கா அவனுக்கு. இவர் வந்து வீட்டுல பத்துன்னு மச்சான் நான் வந்துட்டேன் மச்சான் செஞ்சு வந்து சேட் பண்ண வந்துன்றான். கைஸ் வாழ்க்கையில கவர்மெண்ட் பஸ்ல வருதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. பஸ்ஸை பிடிக்கணும், 2 போதை ஆசாமி கிட்ட பேசணும், கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்கணும். அந்த மாதிரி ஆசாமி வந்து மாட்டாங்க மச்சான். சரியா ஒரு போதை ஆசாமி கிட்ட மாட்டா நைட்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாது, வெளியே இறங்கிங்கன்னா நான் பஸ் ஏற்பாடு பண்றேன்.
நீங்க 3 பேர் நம்ம ஆளு ஆனா நம்மள போட முடியும். சார் வந்து பெரிய வந்து ஐடி பார்க்கல வேலை செய்யறாரு. கார்பரேட் லைஃப்ன்றாரு. சொல்லு போங்க கார்பரேட் லைஃப் எப்படி சொல்றேன்னா நான் வந்து அதாவது வந்து ஒரு எப்படி சொல்ல வர்றது எப்படின்னா நைட்டு பகலா போய் கல் உடைச்சு கஷ்டப்படுறாரு இவரு. அவர் வந்து வேலைக்கு போறது என்ன நினைச்சாங்கன்னா ஜாலியா காலையில போயிட்டு 7 மணிக்கு துளசி பஸ் கொடுத்து சாயந்தரம் திரும்ப வந்து துளசி பஸ் கொடுத்து நினைச்சுக்கினாரு ஒரு காலேஜ் கொடுக்குற மாதிரி. நீ எனக்கு இப்ப காபி சொன்னியா இல்ல ஒரு தூங்குறாருன்னு விட்டு வண்டியா? தூங்க வந்துடுறேன். நிஜமாமே சொல்லிடா சொல்லையா தூங்குறாங்க. அதே காபி சொல்றா வைக்கி டேய் ஆனா சத்தியமா வந்து மனசாட்சியே இல்ல உனக்கு. சொல்றா நினைக்கிறேன். எத்தனை ஜென்மத்து பகையோ வந்து என்ன பழிவாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கல, நைட்டு ஃபுல்லா தூங்கல, கார் ஓட்டிட்டு வந்துக்கிறேன். காபி சொல்றது ஒரு தூங்கலாம், அவரு தூங்கலாம். சார் நைட் ஃபுல்லா தூங்காம என்ன பண்ணீங்க? டேய் கார் ஓட்டிட்டு பைத்தியம். நேத்து நைட்டு போய் நைட்டு ஃபுல்லா ஜாலியா போயிட்டு ஜாலியா அவ்வளோதான். ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துடலாம். பொண்ணு கூட ஸ்கூலில போலாம், பீச்ல போய் சோழா ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆமாடா சோழா ஹோட்டல்ல போக மாட்டீங்களா? நீ முழுக்க போயிட்டு சம்பந்தமே இல்லை. நீனா ஹோட்டல் பேர்ல கரெக்டா சொல்றேன். கோயம்புத்தூர்ல எல்லாமே தெரியும் நமக்கு. எல்லாமே தெரிஞ்ச இடம் தான் கோயம்புத்தூர்ல. சின்னவெளி அவன் வந்து லீவு கேட்கும் போது தான் தெரியுது நம்ம வந்து கம்பெனி எவ்வளவு பெரிய ஆளுங்க. அதாவது வந்து ஒரு லீவு கேட்டு ஒரு மேனேஜர் வந்து லீவ் தர மாட்டேங்க சொல்லல. இவர் வந்து கேட்கறதுக்கே வந்து நான் இல்லாம இப்போ அந்த ஒரு நாள் கம்பெனி ஓடும், இவர் தலைமையில தான் அந்த கம்பெனி ரன் ஆகிற மாதிரியும் இவர் இல்லைன்னா வந்து கம்பெனி ஈர்த்து மூடிடுற மாதிரியும் ஒரு பில்டப் தான். நான் இல்லாத கம்பெனி எப்படா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை வைக்கிறாங்க. சும்மா தான் புரியுதா? நீ லீவ் கேட்கறதா அவங்க வேலையை வைக்கிறாங்க, நீ லீவ் கேட்கும் போது அவங்க வேலை இது இல்லை. புரியுதா? அது ஒன்று ஒன்று ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேலையே வேணாம். போட்டு வந்துடுறா நீ அப்படின்னா ஒரு எம்ப்ளாயிய ப்ரெஷர் பண்ற வேலை நமக்கு எதுக்கு சொல்லு? உனக்கு ஒரு பீஸ் இருக்குதா உனக்கு மைண்ட்? அவனுக்கு எப்படி இருக்குன்னா மண்டே நவீன், சண்டே நவீன், டியூஸ்டே நவீன், இப்படி 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 அந்த கம்பெனில வந்து நவீன் தான் எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படிதான் தெரியும். இவரு சும்மா போயிட்டு வராங்க, அதுக்கே கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்ல, நான் ஒண்ணு அப்பப்போ வேலை வைக்கிறாங்க. புதுசா இருக்கும் அதெல்லாம். திடீர்னு காலையில ஜாலியா இருந்துட்டேன், திடீர்னு போயிட்டு வந்தோம் குக்கிங் என்வரன்மெண்ட்ல போயிட்டு அடிச்சு முடிச்சு ரன்னிங் ரேஸ் வரும் ஓடிக்குது. காலைல 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி. மிடில் கிளாஸா போன ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில கடைசியோட இது வரைக்கும் ஓடின்னு தான் இருக்கும். கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடா. இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி ரத்தம் வருது. சுகர் கட்லாம் இல்ல, எக்ஸ்ட்ரா சுகர்லாம் சாப்பிடல, லிமிட்டான சுகர் தான் அப்பமே. பஸ்டாண்டு வந்தது 8 அது மாதிரி உங்ககிட்ட வந்து நான் சொன்னா செஞ்சில இருக்கிறேன்னா, அதாவது அவன் செஞ்சில இருக்கும் போதே வீட்டு இருப்பான் தான் நான் நினைச்சேன். அட்லீஸ்ட் அவன் விழுப்புரம் சொல்லிடுறான், அவனை பத்தி நல்லா தெரியும் ப்ரோ. விழுப்புரத்துல ஆனத்தூர்ல செஞ்சில இருக்கிறேன்னா நாங்களாம் என்னடா இப்படி பண்றேன் கேட்டோம். பவுன் அந்த ப்ரோ எம்ம நேரம் வெயிட் பண்ண வரணும். ஓ அவரு புதுசா வந்து அவருக்கு அதை விட உனக்கு இல்லல இல்லமாச்சான். பசிக்க வேண்டாம் இட்லி கொடுக்கறத விட உனக்கு இட்லி ரெடியா இருக்குன்னு சொன்னா அவனோட பசி போல அடங்கும். கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாதீங்க. எங்கிட்ட தான் புளி தான் பார்த்தோம் ப்ரோ, குவாலிட்டி புளி தான் ப்ரோ. நம்ம எல்லாருக்கும் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இவன் இங்கே விட்டு போறதான் கரெக்ட். திரும்பி நம்ம கூட்டு போனா வழியெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டத்தை நம்ம சாவச்சிடுவான். நான் சொல்றேன்டா வாழ்க்கைய சொல்றியா மச்சான்? அதாவது மச்சான் பொண்ணுங்கிட்ட பேசணும் நல்லா பேசுற, எங்க கிட்ட மட்டும் அந்த மாதிரி பண்ற? உனக்கு பொதுவாக பிடிக்காது பசங்க கிட்ட பேசுறது பிடிக்காது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? முன்ன எங்க கிட்ட பேசினா கசகசன்றானுங்க பசங்க. பொண்ணுங்களை தட்டி விடு, பசங்களோட அட்டி விடு. எப்படி கஷ்டப்பட்டு யாராவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டுருந்தாடா, அதை பார்த்துட்டு சொன்னாடா அது கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா. நல்லா பேசுறடா, இந்த மாதிரி பண்றது திடீர்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் இந்த மாதிரி தான் மச்சான் பேசுவேன், நீங்க தான் நல்லா பேசுறேன். மச்சான் பிடிச்சதான் ஓப்பனா பேசுறேன், எதுனாலும் ஓப்பனா தான் பேசுறேன். ஆனா வாயில இருந்து தெரியாத ஒரு வார்த்தை மட்டும் ஒரே ஒரு குரூப்ல வார்த்தை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுல அந்த மாதிரி சொல்லி நடத்தி அடி வாங்கினதான் உண்டு. யாருக்கிட்டையும் எதுக்கும் நம்ம தெரியாத சொல்லக்கூடாது, தெரியலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். சரிங்களா? இதான் வாழ்க்கையோட ஒரு பேசிக்
தெரிஞ்சுங்க இதுல இருந்து என்ன தெரியுதா? என்ன தெரியும்? தெரியுதா? தெரியல. தெரியுதுன்னு சொல்லணும். தெரியலன்னு சொல்லக்கூடாது சரியா? அவன் தான் லூஸ் மாதிரி சார் சரி சார். பில் எவ்வளோ ப்ரோ? 175. நெட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ தனியாக போய் மச்சான். இல்ல சம்பளம் போட்டாங்க இப்ப காசு இது. காசு எல்லாம் நெட்டு வேலை செய்யணும் தான் சொல்லுவேன். மச்சான் இந்த டைம் ரொம்ப செழிப்பா இருக்கான். சார்ஜர் போடுற பின்னு வேலை செய்யற பின்னு தெரிய விடுங்க. அவங்க ரொம்ப நேரமா வேலை செய்யற பின்லாம் சார்ஜுக்கு போட்டுருந்தாங்க. ஆனா அது கூட தெரியாம எடுத்து போட்டு விட ஏன் வச்சு நானே டயர்ல வேலை செஞ்சு பின்ன எத்தனாடா? சரி விட்டு பின்ன வந்து வேலை செய்யலன்னு கேட்டா அது என்ன பின்ன சொல்லுவாங்க? ஒர்க்கிங் ப்ரெஷர்ல அப்படியே போட்டு ஐயோ ஆமா என்ன விட்டுடா எவ்வளோ நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஒர்க்கிங் ப்ரெஷர் இந்த பின்னு ஒண்ணு அவ்வளவு சம்பளம் வாங்குற கம்பெனி ஒரு பின் வாங்கி தரல உனக்கு. ஒர்க்கிங் ப்ரெஷர் தயவு செஞ்சு தூக்கி கூட போட்டது ஒர்க்கிங் கூட சொல்லாதா. ஃபோன் சார்ஜர் எல்லாம் போகலடா. போனே உன சுவிட்ச் ஆஃப் பண்ணா வீட்டுக்கே போயிடுறோம். தயவு செய்து வந்து ஒர்க்கிங் ப்ரெஷர் மட்டும் சொல்லாது. ஒர்க்கிங் ஒர்க் டே இதெல்லாம் மறந்து வந்து எவ்வளவோ கொடூரமான சார்ஜ் இல்லாம சார்ஜ் போட்டுக்கிறேன். நானும் வந்து அவ்வளவு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பின்னு கூட சொல்ல மாட்டேன்டா. ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாத்தியா? அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. என்னடா ஒர்க்கிங்? சரி வேலை செய்யணும் தெரியும். பின்பற்றி கேக்குறான்டா. இல்ல நீங்க பாருங்க நீங்க பாரு. பின்ன யாராவது வாழ்நாள்ல பார்த்ததுண்டா? நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்பளம் வாங்கலாம் சம்பளம் வாங்கிக்கிறோம். சம்பளம் வாங்க போறாங்க. ஸோ இந்த டைமுக்கே இவ்வளோ ரஷ் பாருங்க. இவ்வளோ பேர் வந்து இப்போ நாங்கள் வீக்கெண்டில் போகிறோம். கண்டிப்பாக எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. போயிட்டு வந்து சொல்கிறோம். பார்த்துட்டு தான் வரோம். ஆமாம் கட் பண்ண வேற காரை ஒழுங்கா ஓட்ட மாட்டான். அவன் போய் என்ன பண்ண போறானும் தெரியல. பின்னாடி வந்தவனா முன்னாடி போயிட்டான். நாங்க ஒன்றும் பின்னாடியே நின்னுக்கிறோம். டேய் என்னடா பண்ற நீ அங்க போயிட்டு? டேய் ஆக்சுவலி வந்து நிறைய நிறைய வெஹிக்கல்ஸ் நிற்கிறா முன்னாடி. அது எங்களுக்கு தெரியாதா? ஓட்டுற வேலை திரும்பி எல்லா வேலையும் பாக்குறியாடா? அப்ப அங்க யாரும் ஓட்டணும்டா? அழகா தூக்கிட்டு பாட்டு கேட்டோன்ட்டு மச்சான் டீ குடிக்க நிறுத்து, காஃபி குடிக்க நிறுத்துன்னு சொல்லும் போது மட்டும் ஜாலியா இருக்கா? ஆக்சுவலி காய்ஸ் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் சொல்ல போறேன். கல்யாணம்லாம் இல்ல, திருப்பதி மலையில இப்பதான் நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் guys. நீங்களும் வந்து வீடியோ பாக்குற நீங்க குரூப் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேலை கிடைக்கும் வேண்டிக்காதீங்க. டேய் நல்ல நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? நான் கூட வச்சுன்னு வந்து அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வந்து சேலரிக்காக போல மற்றவங்களுக்கு சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆமாடா நன்றிடா. இந்த மாதிரி வந்து பாசிட்டிவா பேசுங்கடா. அதை விட்டுட்டு யாரும் வேலை கொடுக்கணும்னு வேண்டாதீங்க அப்படின்ற. ஆக்சுவலி நான் சொல்ல வர விஷயத்து என்னன்னா, நான் வந்து திருப்பதி மலையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் ஓட்ட போறேன். ஆமா, யாரும் போயிடாதீங்க. இல்ல யாரும் போயிடாதீங்க. என்னன்னா அதுதான் சொன்னேன், வெளிச்சத்துல போறா கொஞ்சம் இருட்டுன அப்புறம் முன்னாடி இருட்டும் போதே வேணாம்னு சொல்லி இவங்க தான் வந்து இப்பயே கூட்டமாயிடுச்சு, இப்பயே பார்க்கலாம்னு சொல்றாங்க. இவ்வளவு கூட்டமாகுது கிரௌட்ல. வெளிச்சம் வந்துடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சேஃபா போயிருந்தா உட்காருவீங்களா? நான் வந்து நிறைய ஹில்ஸ்ல ஓட்டுறேன், பட் திருப்பதி ஹில்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம். நிறைய ஹில்ஸ்னா கல்லூரான் ஹில்ஸ், கஞ்சனகிரி ஹில்ஸ், ஏலகிரி ஹில்ஸ், அப்புறம் வந்து வேற ஏதோ ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி 2 ஹில்ஸ் போயிருக்கேன். பட் திருப்பதி ஹில்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ பெருமாளை கும்பிட்டுட்டு
மனசை திடப்படுத்திட்டு உட்காருங்க கைஸ். கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நீங்க கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? நான் இல்லையே. ஒரே கூட்டமா இருக்கு, பனி மூட்டமா இருக்கு கைஸ், ஃபுல்லா பாகாயுது. உனக்கு வந்து இருங்கடா போலாம், நான் அவ்வளோ வந்தது இல்லையா திருப்பதிக்கு கைஸ். இவனும் வந்து என்ன நினைச்சிட்டானா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போறான், சின்ன வயசுல இருந்தோட சரி கோகுல என்ன நினைச்சிட்டானா வந்து நம்ம ஊர்ல ஒரு சின்னதாக ஒரு கோயிலுக்கு நேரம் போனோமா சாமி கும்பிட்டோமா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்றதே தெரியல. நீங்க நோட் பண்ணிக்க ஒரு விஷயம், எல்லாரும் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலண்டைன் கூட எங்கேயாச்சும் அவுட்டிங் போவாங்க. பட் நாங்க தி பாய்ஸ், சிங்கிள் பாய்ஸ் தவிர பெருமாளை தேடி வந்துருக்கோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, அந்த மாதிரி என்ன உனக்கு வந்துச்சா இப்பயே குழி தோண்டி புதைச்சிருக்கீங்களே, பெருமாள் கிட்ட போயிட்டு நல்லபடியா ஒரு வாழ்க்கை துணையா